பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ப்ரில்யூட். இதை எழுதினவங்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இந்த பர்டிகுலர் வீடியோவில் புக் ஒன்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சம்மரி பார்க்கலாம். புக் ஒன்னில் ஓவராலாக 645 லைன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 300 லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோவோட லென்த் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்காக கொஞ்சம் நான் வந்து ப்ரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நம்ம எல்லா லைனையுமே கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போம் லைனை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ பின் பண்ண முடியாது, ரொம்ப லென்த்தியான போம் அப்படின்றதுனால ஸ்க்ரீன்லேயே நான் ஸ்லைட்ஸ் மாதிரி போம் லைனை கொடுத்துட்றேன். சம்மரி வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம். ஓகேவா? இவர் வந்து ஒரு பொயட்டாக எப்படி டெவலப் ஆனார், அவரோட ஓன் லைஃப்பில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை தான் இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பொயட் வந்து பொயட்டாக மாறுறதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது, அவங்க மைண்டில் என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது, நேச்சர் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளாங்க் வேர்ஸில் தான் எழுதியிருக்கிறாங்க. 1850 தான் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 14 புக்ஸாக இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரில்யூட் அப்படின்ற டைட்டில் இருக்குது இல்லையா, இது இவரோட ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்கில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. தென் இந்த டைட்டிலோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா க்ரோத் ஆஃப் அ பொயட்ஸ் மைண்ட். ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஒரு லென்த்தி ஒர்க்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ 1798 அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எழுதிட்டே இருக்கிறாரு. அவரோட ஹோல் லைஃப் அவர் எழுதிட்டே இருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட ஒய்ஃப் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறமா 1850 வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளெஸ்ஸிங் ஆஃப் திஸ் ஜென்டில் ப்ரீஸ். ஒரு ஜென்டிலான ஒரு ப்ரீஸ் வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங் மாதிரி ஹெவன்லேருந்து வந்து இவரை டச் பண்ணுது. ஸோ இவரோட சீக்ஸை டச் பண்ணும்போது இவருக்கு ஹாஃப் கான்ஷியஸ் ஜாய், ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு. நம்ம ரொம்ப சந்தோஷத்துலேயோ ரொம்ப சோகத்துலேயோ இருந்தோன்னா அப்படியே அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹாஃப் கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு. இவரை சுற்றி நிறையா க்ரீன் ஃபீல்டு, ப்ளூ ஸ்கை எல்லாமே இருக்குது. எல்லாமே என்ன பிளான் பண்ணுது, என்ன மிஷன் வச்சுருக்கு அப்படின்றது தெரியாது. பட் கம்பேரிட்டிவ்லி எல்லாரை விடையும் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. வை? பிகாஸ் இவர் வந்து இப்போது லண்டன் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டார். அங்கே வாழும்போது இவருக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் தான் இருந்திருக்கும். ஸோ லாங் டேஸ் அவர் அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு லாங்கிங் அவருக்குள்ளே இருந்துச்சு. நேச்சரோட ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு லாங்கிங் இருந்ததுனால இப்போ நான் வெளியே வந்ததும் ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து எங்கே நான் தங்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ வேர் ஐ லிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சொல்கிறாரு. இன் வேலி, ஹார்பர், இன் அ க்ரோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையா அவர் சொல்கிறாரு. எந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நியர் ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு எப்போவுமே ஒரு மர்மரிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். தண்ணி ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு மர்மரிங் சவுண்டு கேட்கும். ஸோ அந்த இடத்துல நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ எர்த் பிஃபோர் மீ, ரொம்ப அழகான லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்றத யோசிக்கிறாரு. அவரோட ஹார்ட் வந்து கம்ப்ளீட்லி ஜாய்னஸால் அது ஃபில் ஆகி இருக்குது. லிபர்ட்டி, இந்த லிபர்ட்டி அவருக்கு இப்போ கிடச்சிருக்கு. பட் இது எந்த விதமான ஸ்கார்ஸையும் அவருக்கு ஏற்படுத்தலை அப்படின்றத சொல்கிறாங்க. யூஸ்வலாக ரொம்ப நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்கும், நமக்கு ஒரு வலி ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் எந்த வலியும் எனக்கு ஏற்படலை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது அவரோட இந்த ஜேர்னியில் அவருக்கு ஒரு துணையாக இந்த வாண்டரிங் க்ளவுட்ஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அதை விட யாரும் என்ன பர்ஃபெக்டாக கைட் பண்ண முடியாது, அதனால் இதை ஒரு கைடாக எடுத்துகிட்டு நான் அது கூட ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அகெயின் அவர் வந்து ப்ரீத் பண்ணுறாரு. அவரோட தாட்ஸ் எல்லாம் எங்கேயோ ட்ரெயின் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. லண்டனில் இருக்கும்போது ஒரு அன்நேச்சுரல் லைஃப்பை தான் அவர் லீட் பண்ணியிருப்பார். எப்போவுமே அவரோட மைண்டு வந்து ஒரு பேர்டனாகவே இருக்கும். ஸோ நிறைய நாட்கள் ஹெவியான டேஸாக தான் நான் கடந்திருக்கிறேன். ஆனால் இது வந்து எனக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்றதையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி பேர்டனோட தான் அவங்க வந்து கடந்து போயிட்டுருப்பாங்க. 17,000 ரூபாய் ஒர்த்துள்ள பெர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீ எனக்கு வந்து ஒரு அன்டிஸ்டர்ப்டு டிலைட் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு டிலைட்டை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். விச் டிரெக்ஷன் ஷேல் ஐ டேர்ன், ஸோ எந்த பக்கம் நான் வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. அது ரோட் சைடா, இல்லை பாத்வேயா, ட்ராக்லெஸ் ஃபீல்டா, அப்ஹில், டவுன்ஹில், எந்த பக்கம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ரிவர் சைடில் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இவருக்கு அந்த ரிவரில் இருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, நீ அங்கே போன்னு சொல்லி அவரை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அவர் அகெயின் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, டியர் லிபர்ட்டி, அவர் கிடச்ச அந்த லிபர்ட்டியை ப்ரைஸ் பண்ணுறாரு. டியர் லிபர்ட்டி, நான் வந்து இப்போ ஒரு ரிக்ரெட்லெஸ் ஜாய், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்குள்ள கில்ட்டோ ரிக்ரெட்டோ எதுவுமே கிடையாது. என்னோடய தாட்ஸ் எல்லாமே எனக்கு ஹெவியாக இருந்தாலும் என்னோட பாடி
என்னை சுற்றி ஒரு ஜென்டில் ப்ரீஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னோட பாடியை வந்து அதை டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத சொல்கிறாரு. தென் அவருக்குள்ள இது வெளியே வந்து அவர் ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணாலும் அவருக்குள்ள ஏதோ டெம்பஸ்ட், ஒரு புயலே அடிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து அவரை வெக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இந்த கண்டிஷன்லேயும் நான் ரெண்டுக்குமே தேங்க் பண்ணுறேன், வெளியே என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற அந்த காற்றா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேஸ் ஹார்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளைஸ் மாதிரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அது பறந்து போயிட்டுருக்கு. லெஷர் டைமில் எல்லாமே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, ஒரு கட்டத்தில் சும்மாவே இருந்தோம் அப்படின்னா. ஆனால் இவருக்கு அது எல்லாமே ஸ்வீட்டாக தான் கடந்து போகுது. அந்த அளவுக்கு அவர் அந்த அட்மாஸ்ஃபியரை ரசிக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஏதோ ஒன்று இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போதும் ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அது வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னை ஒரு போம் எழுது அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, என்னை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது ஏதோ ஒரு தாட் அவரை போம் எழுத சொல்லுது இல்லையா, அதை எழுத சொல்லும்போது இவர் கோல்ட்ரிட்ஜ் கிட்ட பேசுகிற மாதிரி ஓ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஐ எம் நாட் யூஸ் டு மேக் த ப்ரெசென்ட். என்னால் ஒன்றை மாதிரியோ இல்லை மற்ற ரைட்டர்ஸ் மாதிரியோ இப்போ ஒன்று தோணுதுன்னா அதை உடனே என்னால் கவிதையாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சில ரைட்டர்ஸ் அப்படி தானே, ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா உடனே அதை ஒரு கவிதை மாதிரி எழுதிடுவாங்க, இன்ஸ்டண்ட்டாக ஒரு கவிதை சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் என்னால் எழுத முடியாது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நிறையா ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னால் ஒரு போமை எழுத முடியும், என்னால் இமீடியட்டாக ஒரு சாங்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து என்னோட சோல்ல இருந்து போர் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட்ல மறந்து கூட போகலாம், ஸோ அது மறக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதணும், பட் இன்ஸ்டண்ட்டாக என்னால் எழுத முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு ப்ராஃபஸி மாதிரி இந்த ஓப்பன் ஃபீல்டில் இருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயம் அப்படின்றது வந்து ஸ்பான்டேனியஸாக வரணும். ஒரு ப்ரீஸ்ட்லி ரோப், ப்ரீஸ்ட் அப்படின்றது யார், கிறிஸ்டியானிட்டியில் ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து நம்ம எப்போவுமே ப்ரைஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அந்த மாதிரி போமை ரொம்ப டிவைனிட்டியோடு நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சும்மா கிடையாது, ஒரு போம் எழுதுறதுக்கும் நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப ஒரு ஹோலி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் அதை வெல்கம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இவரோட ஓன் வாய்ஸ் வந்து அவரை செரிஷ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதே சேம் டைம் இன்னர் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த எட்டர்னல் எக்கோ வந்து இம்பர்ஃபெக்ட் சவுண்டை கொடுக்குற மாதிரியும் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரெண்டு சவுண்டையுமே அவர் கேட்குறாரு, அவரை சியர் அப் பண்ணுறதையும் அவர் கேட்குறாரு, ஒரு இம்பர்ஃபெக்ட் சவுண்டையும் அவர் கேட்குறாரு, ரெண்டையுமே அவர் கேட்குறாரு, எதையுமே இக்னோர் பண்ணலை. இந்த சியர்ஃபுல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது, ஃப்யூச்சரில் நீ ஒரு நல்ல போமை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஈகராக நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஒரு க்ரீன் சாடி பிளேஸை வந்து அவர் ரீச் பண்ணிட்டாரு, ஒரு ட்ரீக்கு கீழே உட்கார்றாரு, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவர் தாட்ஸ் எல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்குன்னு சில சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இது ஒரு கிளியரான ஆட்டம் சீசன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து நல்லா அவருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வார்மான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. 2 ஹவர்ஸில் சன் வந்து செட் ஆக போகுது, சில்வர் கிளவுட்ஸ், சன்ஷைன் எல்லாமே கிராஸில் இருக்குது. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சீனரியில் தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேஸை வந்து அவர் செலக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்த ரீச் பண்ணுற வரைக்கும் என்னோட கால்கள் வந்து நிற்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. தென் நம்மளோட மைண்டில் வந்து எப்போவாது ஏதாவது ஒரு மெமரியில் ஒரு பிக்சர் மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது அக்யூரேட்டாக இருக்காது இல்லையா, கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட மைண்ட்லேயும் சில பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. தென் ஃபேன்சி அப்படின்றது வந்து என்றைக்குமே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்மளோட மைண்டில் இருக்கிற மெமரிஸில் இருக்கிறத நம்ம வச்சு எழுதணும் அப்படின்னா அது என்ன எக்ஸாக்ட்லி நம்ம மைண்டில் இருந்துச்சோ, நம்மளோட மெமரிஸில் இருந்துச்சோ அதை கொண்டு வர முடியாது. பட் ஃபேன்சி இமேஜினேஷன் அப்படின்றப்போ நம்மளால் எதை வேணால் எழுத முடியும், என்ன வேணால் கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபேன்சியில் ஒரு அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரோட தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு ஓக் ட்ரீ இருக்குது, அந்த ஓக் ட்ரீலேருந்து கொஞ்சம் ரைப்பான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழும் இல்லையா, அப்படி விழும்போது ஒரு கப்பில் வந்து விழுது. அது ஒன்று என்ன பண்ணும், இலைகளுக்கு இடையில பட்டு கீழே வந்து விழும், அப்போது ஒரு ரெஸ்லிங் சவுண்டு ஒன்று கேட்கும். இல்லைன்னா டேரெக்டாக வந்து கீழே விழும், அப்போவும் ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன மைன்யூட் சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. ஜென்டில் ப்ரீஸ் வந்துட்டுருக்கு, ரொம்பவே அழகான ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ சன் வந்து மறைய போகுது, ரொம்ப சாஃப்டான பிளேஸாக இருக்குது. தூரத்தில் அவருக்கு கேர்லிங் க்ளவுட்ஸ் வந்து தெரியுது. இது லண்டன் சிட்டியிலேருந்து வர்ற ஸ்மோக் அப்படின்றத சொல்கிறாரு. இவ்வளோ நாளும் நான் அங்கே தான் இருந்தேன், அங்கே எனக்கு இந்த ஸ்மோக் ஃபீல் ஆச்சு, அதே ஸ்மோக்கை இப்போ என்னால் தூரத்துலேருந்து பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாரு. அங்கேருந்து இவர் எஸ்கேப் ஆகி வரும்போது ஒரு கிங் கிட்டேருந்து ஸ்லேவ் எஸ்கேப் ஆகி வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, அதே மாதிரி நான் எஸ்கேப் ஆகி வந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இவர் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு. எப்படி ஒரு பில்கிரிம் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது எங்கே போய் நான் எழுதணும், என்ன எழுதணும் அப்படின்ற ஒரு டவுட் இவருக்கு வருது. அவருக்கு வந்து எந்த விதமான எக்யூப்மெண்ட்டையுமே அவர் எடுத்துகிட்டு வரல. எழுதணுன்ற முடிவு இருக்குது, ஆனால் அதுக்கான எதையுமே பேப்பரோ பென்னோ எதுவுமே அவர் எடுத்துகிட்டு வரல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஈவினிங் டைமில் என்னோட சோல் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குது. என்ன அப்படின்னா, என்னால் இதை எழுத முடியுமா, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதா
அப்படின்ற ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குது. அப்போ என்னோட சோலுக்கு வந்து ஒரு ஸ்வீட் மியூசிக் ஒன்று கேட்குது. லைக் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மியூசிக் மாதிரி எனக்கு கேட்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கிறதையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூசிக் அப்படின்றது அவரோட தாட்ஸ், இமேஜினேஷன். ஒரு போம் எழுதும்போது பொயட்டோட மைண்டில் நிறைய தாட்ஸ் வரும். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெய்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த குட் ப்ரெசென்ட்டை பற்றி நினச்சி பார்க்குறாரு. இவர் இருக்கிற அந்த டைம் வந்து என்ன மாதிரியான டைம் அப்படின்னா, லேபர்ஸ் எல்லாரும் சன்செட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைம் அது. என்றைக்குமே நீங்கள் உங்கள் தாட்ஸுக்கு ஸ்லேவாக இருக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பொயட் வந்து அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அது அப்போதைக்கு எழுதுறதுக்கு அவர் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, அதை ஞாபகம் வச்சுக்கணும்னே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. வேறு விஷயத்தில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆக வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் ஒரு போமா எழுதினா போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வேர்ட்ஸை வந்து நீங்கள் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது 3 டேஸாக நான் கண்டினியூஸாக இந்த ஜேர்னியை வந்து நான் கொண்டு போனேன் அப்படின்னாலும், சின்ன சின்ன காமன் திங்ஸ் கூட என்னை இன்ஸ்பயர் பண்ணும். சின்ன சின்ன காமன் திங்ஸை கூட நான் இன்ட்ரெஸ்டடாக அதை ஒரு சிம்பிளாக நான் எடுத்துப்பேன். ஸோ அதனால லைஃப்பில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், எதையும் ஹெவியாக மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காமன் விஷயங்கள் எல்லாம் என்ன அட்மையர் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப ரேரான விஷயங்களா, லீஸ்ட் சீமிங் விஷயங்களா எனக்கு தெரியும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு ஃப்ளாரை பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அகெயின் இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணல அப்படின்னா, அகெயின் நம்ம லைஃப்பில் இதை பார்க்கவே போகிறதில்ல இல்லையா. ஸோ ரேரான விஷயங்கள் அப்படின்றது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரேரான விஷயங்களாக தான் இருக்கும். அதனால நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணதுக்காக. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அவ்வளோ நிம்மதியாக அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாரு. இப்போ மார்னிங் டு நைட் அவருக்கு ஒரு அன்பிரேக்கன் ஜாய் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சூன் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே ஓவராலாக வேனிஷ் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் எதையோ ஒன்று எய்ம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன எய்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒன்று அது ஏதாவது புதுசான விஷயங்களாக இருக்கலாம். புதுசாக நான் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லாங்கிங்காக இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி மறைஞ்சு போன நல்லா மண்ணுக்குள்ளே மக்கி போன பழைய விஷயங்களை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு தேடலாக கூட இருக்கலாம். எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அந்த இமேஜினேஷன் அப்படின்றது எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவரோட மைண்டில் ரொம்ப வருஷமாக சில தாட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாமே என்னை வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்குது. என்னோடய ஹார்ட்டை வந்து அதை அழுத்திட்டே இருக்குது. என்னால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே எப்போ ரைஸ் ஆகுதோ அப்போவே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை ஃப்ளோட்டாக விட்டுட்டே இருந்தோம்னா சூன் அது அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ எப்போ அது தோணுதோ அப்போவே அதை எழுதணும். அப்படி எழுத முடியலையா கொஞ்சம் கேப் விட்டுட்டு உடனே அதை எழுத ட்ரை பண்ணணுமே தவிர நம்ம அதை அப்படியே மிதக்க விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு எப்பிக் போம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு. ஒரு லாங் போம் நான் எழுதணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் கேப்பபிளாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு செல்ஃப் டெஸ்ட் ஒன்று பண்ணுறாரு. என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி அவரோட சோலை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. நான் ஒரு ஏஜென்ட்டாக இருந்து, ஒரு பேர் கொடுத்து, ஒரு ஹெல்ப்பராக இருந்து என்னோட மைண்டுக்கு நான் சர்வ் பண்ணுவேனா, என்னால் என்னோட மைண்டில் இருக்கிறத பேப்பரில் கொண்டு வர முடியுமா, இந்த யூனிவர்சல் ட்ரூத்தை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேனா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு போமுக்கு தேவை ஒரு இமேஜ், ஃபார்ம், இன்னும் நியூமரஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாம் தான் ஒரு போமை வந்து என்ரிச் பண்ணும். அது எல்லாத்தையும் என்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தென் ஈச் அண்ட் எவ்ரி போம், அதுவும் ஒரு லாங் போம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த டைம் எனக்கு இருக்குதா. தென் பிளேஸ், ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கா, பர்ஃபெக்டான மேனரில் அதை நான் கொண்டு வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு எல்லாத்துக்குமே நான் எலிஜிபிள் அப்படின்றதையும் அவர் யோசிக்கிறாரு. ஓகே, எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னால் ஒரு நல்ல போம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. இப்போது முக்கியமான விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர், எதை பற்றி நான் எழுத போகிறேன் அப்படின்றத யோசிக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து என்னமோ என்னோட மைண்டில் இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் இழந்துட்ட மாதிரி, அதெல்லாம் அகெயின் நான் வந்து ரிமெம்பர் பண்ணணும், ரெக்கலெக்ட் பண்ணணுன்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ